Hi friends, welcome to Samayal Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ரைஸ் நூடுல் வெரைட்டி ஃப்ரைட் பீஹூன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீஹூன் செய்யறதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட் ரைஸ் வெர்மிசெலி. அதை நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா பேசிக் ஃப்ரைட் பீஹூன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான கேரட், முட்டைக்கோஸ், கீரை நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் சிக்கன் இல்லை ப்ரான், tofu, ஸ்ப்ரவுட் பீன், மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி எதுனா அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இதை பிளெண்டரில் ஒரு பேஸ்ட்டாக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நூடுலை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒய்டாக ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை விட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கொதி வந்தோடனே இந்த நூடுலை போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த நூடுல் நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூடான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடுகு கீரையோட தண்டை முதல்ல வதக்கிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் இப்போ செய்கிறது ஒயிட் கலர் ஃப்ரைடு பீஹூன்றனால நான் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலராக ஃப்ரைடு பீஹூன் வேணும்னா நம்ம டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஆயிஸ்டர் சாஸ், ஒயிட் பெப்பர் பவுடர் இதையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக சில்லி சாஸும் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸ் நூடுல் இதில் சேர்த்து மெல்லமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நூடுல் உடையாமல் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நூடுலில் நல்லா இறங்கிறதுக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு.
நல்ல கம கமன்னு ஃப்ரைடு பீஹூன் நல்ல வாசனையாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். பீஹூனோட சில்லி பேஸ்ட்டோ இல்லை பிக்கிள்டு க்ரீன் சில்லியோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரைடு பீஹூன் ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நான் இப்போ பிக்கிள்டு க்ரீன் சில்லியோடு சேர்த்து வச்சு இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம சமையல் ஜர்னியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.